63 நாயன்மார்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்கப் போகும் நாயனார் பெரும் செல்வம் இருந்தும் அதனை தன் சொந்த சுகத்திற்காக பயன்படுத்தாமல் சிவனுக்கும் அவர் அடியார்க்கும் பணிவிடை செய்த அமர்நீதியார் நாயனார். ஒருநாள் திருநல்லூரில் சிவபெருமானுக்கு பெரிய விழா. அமர்நீதியார் அங்கே ஒரு பெரிய மடம் கட்டி அடியார்களை உபசரிக்க காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே தோன்றினார் ஒரு பிரம்மச்சாரி. அவர் சாதாரணமாக இல்லை. கையில் ஒரு வேல் போன்ற தடி, அதில் 2 கோவணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பார்த்தவுடனே அமர்நீதியாருக்கு உள்ளே ஓர் உணர்வு, இவர் சாதாரண அடியவர் அல்ல. அந்த பிரம்மச்சாரி காவிரியில் குளிப்பதற்காக புறப்பட்டார். புறப்படும் முன் தான் வைத்திருந்த 2 கோவணங்களில் ஒன்றை மட்டும் எடுத்து, இந்த ஒரு கோவணத்தை மழை நனையாமல் பத்திரமாக வைத்துக் கொள்வீரா என்று அமர்நீதியாரிடம் கொடுத்துவிட்டுச் சென்றார். அமர்நீதியாரும் அதை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். ஐயோ, பிரம்மச்சாரி நீராடிவிட்டு திரும்பி வந்து கோவணத்தை கேட்டபோது அமர்நீதியாருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், சிவபெருமானின் திருவிளையாடலால் அந்த ஒற்றை கோவணம் வைத்த இடத்திலேயே மாயமாக மறைந்துவிட்டது. வெலவெலத்து போனார் அமர்நீதியார். அந்த அடியவரை திருப்திப்படுத்த தம்மிடம் இருந்த மிகச்சிறந்த விலை உயர்ந்த புதிய பட்டுக்கோவணம் ஒன்றை கொண்டு வந்து, சுவாமி, என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிவுடன் கொடுத்தார். ஆனால் ஆடியவர் சீற்றம் கொண்டது போல் நடித்து, நான் கொடுத்த கோவணத்துக்கு ஈடான நிறையுள்ள கோவணத்தை எடை போட்டுத்தா என்று ஒரு நிபந்தனையை வைத்தார். சரி என்று ஒத்துக்கொண்டார் அமர்நீதியார். ஒரு பெரிய தராசு கொண்டு வரப்பட்டது. ஒரு தட்டில் மிச்சமிருந்த பிரம்மச்சாரியின் ஒற்றை கோவணம் வைக்கப்பட்டது. மறுதட்டில் அமர்நீதியார் முதலில் கொடுத்த பட்டுக்கோவணம் வைக்கப்பட்டது. என்ன அதிசயம்! தராசின் முள் அசையவில்லை. அடியவரின் தட்டு கீழ்நோக்கியே இருந்தது. பட்டு ஆடைகளை வைத்தார், சமமாகவில்லை. தங்கம், வைரம், நவரத்தினங்களை வைத்தார், சமமாகவில்லை. இறுதியில் அமர்நீதியார் ஒரு முடிவெடுத்தார். கண்களில் நீர் வழிய கைகளை கூப்பி பிரம்மச்சாரியை வணங்கி, ஐயனே, உமது அடியார்க்குச் செய்யும் எனது தொண்டு சத்தியமானால் நான், என் மனைவி, என் அன்பு மகன் ஆகிய மூவரையும் இந்த தராசில் எடை போட்டு என் கடனை அடைகிறேன் என்று அனுமதி கேட்டார். அனுமதி கிடைத்ததும் மனைவி மக்களுடன் மறுதட்டில் ஏறி நின்றார். நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஓதினார். அடுத்த வினாடி என்ன ஆச்சரியம்! தராசின் 2 தட்டுகளும் சமமாக நேராக நின்றன. அங்கிருந்த மக்கள் அனைவரும் வியந்து பார்க்க அங்கே நடந்த நாடகம் முடிவுக்கு வந்தது. பிரம்மச்சாரியின் வேடம் கலைந்தது. உமையம்மையுடன் இடவ வாகனத்தில் சாட்சாத் சிவபெருமானே காட்சியளித்தார். சிவபெருமான் அமர்நீதியாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்தவே இந்த திருவிளையாடலை செய்ததாக